புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அதேபோல அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய மிக பிரதானமான கோரிக்கையான சரண் விடுப்பு தொகையை திரும்ப வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அரசு துறைகளில் இன்னைக்கு எல்லா துறைகளிலும் இன்றைக்கு அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் முறையில் இன்றைக்கு பணி நியமனம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த ஊழியர்களை முறையான காலமுறை ஊதியத்திலே அமல்படுத்த வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், வருவாய் கிராம உதவியாளர்கள், ஊர்ப்புற நூலர்கள், PPP COE ஊழியர்கள், பல்வேறு ஊழியர்கள் இன்றைக்கு தொகுப்பூதியத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை முறையான காலமுறை ஊதியத்திலே வரைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கான அந்த ஊதிய முரண்பாடுகள், பதவி உயர்வில் ஏற்பட்டிருக்கிற முரண்பாடுகள், அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அரசு துறையில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி பணியாளர்கள் என்பது இன்றைக்கு இருக்கின்றது. அரசாங்கமே இன்னைக்கு படித்த இளைஞர்கள் 64 லட்சம் பேர் இன்றைக்கு வேலைவாய்ப்புகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிவித்திருக்கின்றது. ஆகவே அந்த படித்த இளைஞர்களுக்கு காலியாக உள்ள அரசு காலியிடங்களில் பணி நியமனங்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு சாலை பணியாளர்களுடைய 41 மாத ஊதியம் என்பதும், அதேபோல 2004 முதல் 2005 வரைக்குமான அந்த தொகுப்பூதிய காலத்தை வரமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளிட்ட அந்த 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களுக்கு பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். இந்த ஓய்வு திட்டத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எங்களுடைய முழுமையான உத்தரவாதமான கோரிக்கை என்பது பழைய ஓய்வு திட்டம். அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வூதியம், புதிய பென்ஷன் திட்டம், கேரண்டீடு பென்ஷன் ஸ்கீம், அஷ்யூர்டு பென்ஷன் எல்லாமே அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு எதிரான குழு என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இல்லை மாலை இந்த அரசு எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி சொல்லக்கூடிய முடிவுகளை பொறுத்து அதன் பிறகு ஜக்டோஜி ஒருங்கிணைப்பாளர் குழு கூட்டத்தை கூட்டி எங்களுடைய இறுதி முடிவை நாங்கள் தெரிவிப்போம். அது அன்றைய மாலை நடைபெறக்கூடிய அந்த அறிவிப்பை பொறுத்து இருக்கு. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மாலை 8:30 மணிக்கு மேல முதலமைச்சர் சந்திச்ச பிறகு அமைச்சர்கள் குழு சொன்ன பிறகு எங்களுடைய ஜாக்டோஜி ஒருங்கிணைப்பாளர் கூடி எங்கள் முடிவு அறிவிப்போம். இப்ப எந்த பதில் இல்லை. இன்றைய சூழல் அறிவிக்காத வரைக்கும் அந்த ஆயத்தம் என்பது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. மு. சீனிவாசன், ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்.